சுமார் 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஓநாய் இனத்தை மீண்டும் உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளார்கள். இது எப்படி சாத்தியமானது? இந்த புரட்சிகரமான அறிவியல் முயற்சி என்ன? இதன் பின்னணி என்ன? இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் அனைவரும் ஜுராசிக் பார்க் படத்தை பார்த்திருப்போம். அழிந்து போன டைனோசருக்கு மரபணு தொழில்நுட்பம் மூலம் உயிர் கொடுத்திருப்பார்கள். அது பார்க்க பிரமிப்பாக இருக்கும். அதே நேரம் இதெல்லாம் சினிமாவில் மட்டுமே சாத்தியம் என நாம் நினைத்திருப்போம். ஆனால் அதை ஆய்வாளர்கள் இப்போது நிஜ உலகிலும் சாதித்துள்ளார்கள். நம் உலகில் வாழ்ந்த வலிமையான வேட்டை விலங்கில் ஒன்று அனியோசியன் ஜைரஸ் எனப்படும் ஒரு வகை ஓநாயாகும். இது கடந்த 10,000 முதல் 12,500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனதாக கூறுகிறார்கள். அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளாக அப்படி ஒரு உயிரினமே பூமியில் இல்லை. ஆனால் அதிநவீன DNA அனாலிசிஸ், மரபணு எடிட்டிங் மற்றும் குளோனிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஓநாயை மீண்டும் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார்கள். வட அமெரிக்க நாடுகளில் பரவலாக காணப்பட்ட இவை சாம்பல் ஓநாய்களை விட அளவில் பெரியவை. கொலாசல் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம் இந்த சாதனையை படைத்துள்ளது. உலகில் அழிந்து போன உயிரினம் ஒன்று மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இதன் மூலம் மற்ற அழிந்து போன உயிரினங்களையும் கூட நாம் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அறிவியல் துறையில் இது மிக முக்கியமான ஆய்வாக கருதப்படுகிறது. இதற்காக ஆய்வாளர் குழு அழிந்து போன டயர் ஓநாய் புதைப்படிவங்களிலிருந்து மரபணுவை பிரித்தெடுத்துள்ளார்கள். அமெரிக்காவின் ஓஹியோவிலிருந்து 13,000 ஆண்டுகள் பழமையான டயர் ஓநாயின் பல் மற்றும் இடாஹோவிலிருந்து 72,000 ஆண்டுகள் பழமையான டயர் ஓநாயின் மண்டை ஓட்டிலிருந்து டிஎன்ஏவை ஆய்வாளர்கள் பிரித்தெடுத்துள்ளார்கள். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த மரபணு சிதையாமல் பத்திரமாக இருந்துள்ளது. இதனால் அந்த டிஎன்ஏவை எடுத்து ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகளை தொடங்கியுள்ளார்கள். தற்போது டிஎன்ஏ ஆய்வுகள் பல மடங்கு மேம்பட்டுவிட்ட நிலையில் இதன் மூலம் 70 மடங்கு அதிகமான மரபணு டேட்டாவை ஆய்வாளர்களால் உருவாக்க முடிந்துள்ளது. இந்த ஓநாய்களின் மரபணுவின் 12.8 மடங்கு கவரேஜை ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளார்கள். டயர் ஓநாய்கள் தங்கள் டிஎன்ஏவில் 99.5% சாம்பல் ஓநாய்களுடன் பகிர்ந்து கொண்டது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து கொலாசல் பயோசைன்ஸ் கூறியுள்ளதாவது: எங்கள் குழு 13,000 ஆண்டுகள் பழமையான பல் மற்றும் 72 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓட்டிலிருந்து டிஎன்ஏவை எடுத்து ஆரோக்கியமான ஓநாய் குட்டிகளை உருவாக்கியுள்ளது என்றும் இது மிகப்பெரிய மைல்கல்லாகும் என்றும் கூறியுள்ளது. இந்த 3 ஓநாய்களும் வேலியால் சூழப்பட்ட ஒரு வெளியிடப்படாத இடத்தில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் வாழ்கின்றன. அங்கு அவை பாதுகாப்பு பணியாளர்கள், ட்ரோன்கள் மற்றும் நேரடி கேமரா ஊட்டங்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று அந்த நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் சாம்பல் ஓநாய் ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட என்டோடெலியல் செல்களை பயன்படுத்தி குளோனிங் செய்துள்ளார்கள். இந்த செல்கள் டயர் ஓநாய் வகைகளுக்கு ஏற்ப எடிட் செய்யப்பட்டு அணுக்கரு நீக்கப்பட்ட சாம்பல் ஓநாய் முட்டைகளில் அவை பொருத்தப்பட்டன. பிறகு அந்த கருக்கள் நாய்களுக்கு மாற்றப்பட்டன. அந்த நாய்தான் இப்போது 3 ஆரோக்கியமான டயர் ஓநாய் குட்டிகளான ரோமுலஸ், ரெமோஸ் மற்றும் கலீசி ஆகியவற்றை பெற்றெடுத்துள்ளது. இது அறிவியல் உலகில் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. இத்தனை காலம் சினிமாவில் மட்டுமே இது போல அழிந்து போன ஒரு உயிரினத்தை மீண்டும் கொண்டு வருவது போல காட்டியுள்ளார்கள். அதை உண்மையான வாழ்க்கையிலும் தற்போது செய்து காட்டியுள்ளார்கள் ஆய்வாளர்கள். மேலும் இது வெறும் தொடக்கம்தான் என்றும் வரும் காலத்தில் மேலும் பல விலங்குகளுக்கு இது போல உயிர் கொடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். அழிந்து போன உயிரினங்களை உயிர்ப்பிப்பது கவலைகளையும் பல விவாதங்களையும் எழுப்பியுள்ளன. ஒருபுறம் இது அறிவியல் ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், மறுபுறம் இது இயற்கையின் சமநிலையை சீர்குலைக்கலாம் மற்றும் புதிய நோய்களை பரப்பலாம் என்ற அச்சங்களும் எழுந்துள்ளன. மேலும் இந்த சாதனை மற்ற அழிந்து போன உயிரினங்களை, உதாரணமாக மமூத் யானை போன்ற பல உயிர்களை உயிர்ப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எழுப்பியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.